மாதத்தை அடைய வைத்தது போல இந்த ரமலானுடைய மாதத்திலே எஞ்சி இருக்கக்கூடிய காலத்தில் நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருளட்டுமாக. அன்பு நிறைந்தவர்களே, இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் இது போன்ற ஒரு ஜும்மாவுடைய சந்தர்ப்பங்கள் ரமலானுடைய மாதத்தில் கிடைப்பது என்பது மிக பாக்கியமானது. இப்பொழுது நாம் 8-9 நாட்களை தாண்டி நாம் அமர்ந்திருக்கிறோம். இப்பொழுது நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த கட்ட நகர்வை நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும்? சொல்ல போனால் இந்த ஆரம்ப நாளிலிருந்து இதுவரை நாம் எவ்வளவு அமல் செய்தோம், எப்படி நோன்பை நோற்றோம், நோன்புடைய காலங்களில் நாம் நடந்து கொண்ட விதங்கள் எவ்வாறு, எத்தனை ரக்காத்துகள் தராவீஹ் தொழுதிருக்கிறோம், எவ்வளவு குர்ஆன் ஓதி இருக்கிறோம், எங்களுடைய கைகளினால் எவ்வளவு சதகாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கணக்கீடை எடுத்துக்கொண்டு இன்றைய நாளிலே நீங்கள் ஒரு முயற்சியை செய்ய வேண்டும். நான் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஆரம்பத்திலே இருந்து இதுவரை நான் இத்தனை நாள் தாண்டி வந்தேன். அவரவருடைய மனதை தொட்டு கேட்டு பாருங்கள், நான் சரியாக நோன்பை நோற்றேனா? இதுவரை நான் குர்ஆனை தொட்டு பார்க்கவில்லை என்றால் உண்மையிலே வெட்கப்பட வேண்டியவர்கள் நாம் தான். நான் குர்ஆனை எவ்வளவு ஓதி இருக்கிறேன் என்பதை யோசித்து பாருங்கள். அவ்வளவு மிம்பர்கள் முழங்கியும் மிம்பர்கள் சத்தம் போட்டும் அவ்வளவு உபதேசங்கள் செய்தும் இன்னும் நான் தராவீஹுடைய ஒரு ரக்காத்தை கூட நான் தொழவில்லை என்று நான் இருந்தால் மிம்பரில் இருக்கும் நான் இருந்தால் உண்மையிலே சொல்ல போனால் நம்மை விட துர்ப்பாக்கியசாலிகள் யாருமே இல்லை. எனவே ஒரு நல்ல கல்குலேஷன், ஒரு கணக்கீடை எடுத்துக்கொள்வது, இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் அந்த கணக்கீடை எடுத்து இன்ஷா அல்லாஹ் இன்று இரவிலிருந்து ரமலானுடைய நடுப்பகுதிக்குள் நுழையும் போது நம்முடைய வாழ்க்கையை நாம் எவ்வாறு மாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை முயற்சி செய்து ரமலானை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலாவிடத்தில் நமக்கு இந்த ரமலான் இன்னும் இது போன்ற பல ரமலான்கள் இருக்கிறது என்று நமக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற எந்த தகவலும் நமக்கு தெரியாது. அல்லாஹு தஆலா எப்படி எங்களை வைத்திருக்கிறான் என்பது தெரியாது. எனவே ஒவ்வொரு நாளும் நாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே எஞ்சிய பகுதியை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். விசேஷமாக தராவீஹுடைய தொழுகைக்கு வருகை தாருங்கள். இந்த தராவீஹுடைய தொழுகை முடிந்ததன் பின்னால் இமாம் ஒரு துஆ ஓதுவார். அந்த துஆவுடைய அர்த்தம் தெரிந்து நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். ஒரு நாள் உங்கள் ஹஸ்ரத்திடத்திலே கேளுங்கள், இந்த துஆவுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டு பாருங்கள். அந்த துஆவுக்கு இன்பமாக ஆமீன் சொல்வீர்கள். அந்த துஆவுடைய அர்த்தத்தின் ஒரு பகுதியை நான் தொட்டு தருகிறேன். அதனுடைய அர்த்தத்தை பாருங்கள். என்ன அர்த்தம் தெரியுமா? யா அல்லாஹ், எங்களை ஈமானிலே பரிபூர்ணமானவர்களாக ஆக்குவாயாக, ஃபர்லான இபாதத்துகளை சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. அதிலே தொடர்ந்து வருகிறது, யா அல்லாஹ், சொர்க்கத்துடைய உணவுகளை எங்களுக்கு உட்கொள்ளும் பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயாக. அதே நேரத்திலே சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய ஹூருல் ஐன்களை எங்களுக்கு திருமணம் முடித்து தருவாயாக என்று ஒரு நீண்ட துஆ அதிலே காணப்படுகிறது. அதிலே ஒரு தொடர், அந்த தொடரிலே ஒரு வார்த்தை இருக்கிறது, யா அல்லாஹ், இன்றைய இரவில் ஒவ்வொரு ரமலானுடைய இரவிலும் யா அல்லாஹ், நீ நிறைய பேர்களுக்கு நரக விடுதலையை வழங்குவாய் யா அல்லாஹ். அந்த நரக விடுதலையை வழங்கும் கூட்டத்தில் என்னையும் ஆக்குவாயாக. இது எப்பொழுது கேட்கப்படுகிறது தெரியுமா? ஒவ்வொரு நாளும் தராவீஹுடைய தொழுகைக்கு பின்னால் 20 ரக்காத்துகளையும் முடித்ததன் பின்னால் இமாம் துஆ ஓதுவார். அந்த துஆவை ஓதும் போது ஆமீன் சொல்லக்கூடிய கூட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். பள்ளிகள் எல்லாம் தராவீஹுடைய சத்தங்கள் நடக்கிறது, அழகிய கராத்துகள் கொண்டு தொழுவிக்கப்படுகிறது. கஷ்டமே இல்லாமல் பள்ளி வாசல்களில் எல்லாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அவைகள் செய்து தரப்பட்டிருக்கிறது. தண்ணீர் குடிப்பதற்கு இரவுடைய நேரத்தில் தண்ணீர் தேவையா, அல்லது உங்களுக்கு வெக்கையாக இருக்கிறதா? பள்ளிவாசலில் எந்த இடம் இருட்டாக இருக்கிறது, எந்த இடத்தில் மலசல கூட வசதிகள் இல்லை
என்பதையெல்லாம் பார்த்து பார்த்து இங்கே சரிதண்ணப்பட்டதன் பின்னால் எவ்வளவு செய்தாலும் நாம் வரமாட்டோம் என்றால் நாம் யார்? எவ்வளவு பள்ளிகள் ஒழுங்கான முறையில் தராவீகள் தொழுகை நடத்தப்பட்டாலும், பள்ளிவாசல்களில் இவ்வளவு இபாதத்துகள் நடந்தாலும், நீங்கள் அழையுங்கள், நீங்கள் தொழுகையை நடத்துங்கள், நாங்கள் வரமாட்டோம் என்றால் கல் நெஞ்சம் பிடித்தவர்களா? மனதிலே ஈரம் இல்லாதவர்களா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய அருளை நம்பிக்கை இழந்தவர்களா? மனதிலே யோசித்து பாருங்கள். நான் சொல்ல வருவது என்னவென்றால், இப்பொழுது இன்றைய நாள் உங்களுடைய கணிப்பீடை எடுத்துக் கொள்ளுங்கள். கணிப்பீடை எடுத்துக்கொண்டு இன்னும் 20 நாட்கள் இன்ஷா அல்லாஹ் நமக்கு எஞ்சி இருக்கிறது. 20 நாட்கள், 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக துஆ கேட்டோம். இப்பொழுது நாம் கேட்க இருக்கக்கூடிய துஆ என்ன தெரியுமா? மிக விசேஷமான துஆ. அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், என்னுடைய தவறுகள், என்னுடைய பிழைகள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. 15வது இரவு வந்ததன் பின்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஒரு நாள் கதைத்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கேள்வி கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ருடைய இரவு இதுதான் என்று எனக்கு தெரிய வந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்களே, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், நீ மன்னிக்கிறவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், என்னை மன்னித்து விடுவாயாக என்று துஆ கேட்கும் இரவு 15வது இரவுக்கு பின்னால் பள்ளிகள் எல்லாம் அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா துனூபனா என்று ஓதிவிட்டு இந்த ஹதீஸிலே வந்த துஆவும் இன்ஷா அல்லாஹ் ஓதப்பட இருக்கிறது. யாருக்கு ஆசை இல்லை, யாருக்கு ஆர்வம் இல்லை, இன்னமுமே வெளிகளிலே கதைத்துக் கொண்டு சுத்திக் கொண்டு காலத்தை கழிப்பதா? அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த வாலிபர்களே, சிந்தித்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து ஒரு மாற்றம் காண வேண்டும். இன்று இரவிலிருந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றவர்களாக, நரக விடுதலையை பெற்றவர்களாக, நடுப்பத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கடைசி பத்திலே நல்லவர்கள் நல்லமல்கள் செய்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாதைகளிலே வீணான பேச்சுக்களை, பள்ளியிலே தராவீஹுடைய தொழுகை நடக்கும் போது அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் சொல்லப்பட்டு தராவீஹுடைய சத்தம் கேட்கும் போது வெளியிலே வீணான பேச்சுக்கள் பேசிய கூட்டத்தில் இந்த ஜும்மாவில் இருந்த ஒருவரும் இருக்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து மாற்றிக் கொள்ளுங்கள். இன்று இரவிலிருந்து முயற்சி செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் மன்னிக்காத யாருமே கிடையாது. என்ன பாவம் செய்தாலும், என்ன பிழை செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் நம்மை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான். இந்த வார்த்தையை கேட்கும் போது நாம் வெட்கப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், என்ன தெரியுமா? உலகத்தில் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டு பாவங்கள் இழைவித்துக் கொண்டு பாவம் செய்த பாவிகளே என்ன பள்ளி பக்கம் வந்துடாதீங்க என்று அல்லாஹ் சொல்லல. பாவம் செய்த பாவிகளே, நான் உங்களோட இரக்கம் காட்ட மாட்டேன்னு மட்டும் நீங்க நினைச்சிடவானம். நான் உங்களோட இரக்கம் இல்லைன்னு மட்டும் நீங்க நினைச்சிடவானம். என்ற இரக்கத்தை விட்டும் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், என்ற ரஹ்மத்து உங்களுக்கு மட்டும் இல்லை என்று மட்டும் நினைச்சிடாதீங்க. யார பார்த்து கேட்கிறான் தெரியுமா? தஹஜ்ஜத் தொழுது, சுபஹெல்லாம் தொழுது, துஹாவை தொழுது, மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில அவ்வாபீன் தொழுது, வித்ருகள் தொழுது, நல்லமல்கள் செய்த மக்களை அல்ல. அவங்களுக்கு விசேஷமாக வேற இருக்கிறது. யாரெல்லாம் பாவம் செய்து தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்கம் மட்டும் உங்களுக்கு இல்லைன்னு மட்டும் நினைச்சிராதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான். இப்படி அல்லாஹ் நம்மை பார்த்து நம்மளை அழைப்பு விடுத்து
அடியானே மன்னிப்பிருக்கிறது வா, மன்னிப்பிருக்கிறது வா என்று அழைத்ததன் பின்னால் நாம் அவனுடைய மன்னிப்பை அடையாவிட்டால் நம்மை விட நஷ்டவாளிகள் உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். உலகத்துல நல்லா விளங்கிக்குங்க, நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை நான் நிறைய செய்யறேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் செய்யும் அமல் போதாது என்று நினைக்க வேண்டும். இரவெல்லாம் சுஜூதிலே இருந்தாலும் நான் செய்தது போதாது என்று நினைக்க வேண்டும். நான் ஒரு சொர்க்கவாதி என்று நான் நினைக்க கூடாது, நான் ஒரு பாவி என்று நான் நினைக்க வேண்டும். அதனால தான் சொல்லப்படுகிறது, சஹாபிகளில 300 சொச்சம் முனாஃபிக்குகள் இருந்தார்கள். ஆனால் எல்லா சஹாபியும் மனதிலே ஒரு பயத்துடன் தான் வாழ்ந்தார்கள். என்ன தெரியுமா? சஹாபாக்களுடைய காலத்தில 300 சொச்சம் முனாஃபிக்குகள் அடையாளப்படுத்தப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் ஒரு சஹாபி கிட்ட அவங்களோட லிஸ்ட் கொடுத்திருந்தாங்க. மத்த யாரும் முனாஃபிக்கு கிடையாது. ஆனால் எல்லா சஹாபிகளுக்கும் ஒரு பயம் இருந்தது, நானும் முனாஃபிக்காக இருப்பேனோ, நானும் முனாஃபிக்காக இருப்பேனோ என்ற ஒரு அச்சம், பயம் சஹாபிகள் எல்லோருக்கும் இருந்தது. ஒரு தடவை ஒரு சஹாபி சையதுனா ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு, ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரு தெரியுமா? உஹதுல ஷஹீதாக்கப்பட்டதன் பின்னால அவர்கள் உஹதுடைய மைதானத்தில தண்ணியே இல்லாத நேரத்தில ஹன்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடம்புல தண்ணீர் ஓடுது. எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள், என்ன ஹன்தலாவுடைய உடம்பில் என்ன தண்ணீர் ஓடுகிறது? எங்கிருந்து தண்ணீர் வருகிறது? சூடான மதீனாவுடைய பகுதி அது. என்ன இவ்வளவு சூடான இடத்தில் இவருடைய உடம்பில் இருந்து மட்டும் தண்ணீர் ஓடுகிறதே, என்ன யா ரசூலல்லாஹ், ஹன்தலாவுடைய உடம்பில் இருந்து தண்ணீர் ஓடுகிறது, என்ன நடக்கிறது என்று கேட்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அவரை மலக்குகள் குளிப்பாட்டி கொண்டிருக்கிறாங்க. அவருடைய ஜனாசாவை மலக்குகள் குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார்கள். கஸீலுல் மலாயிகா, மலக்குகளினால் அவர் குளிப்பாட்டப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் குளிப்பு கடமையான நேரத்தில் இந்த யுத்தத்துக்கு வந்து அவர் ஷஹீதானார். அதனால் அவர் இப்பொழுது குளிப்பாட்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த ஹன்லலா ஒரு நாள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொன்னாங்க, நாஃபக ஹன்லலா, ஹன்தலா முனாஃபிக் ஆகிட்டாரு, ஹன்தலா முனாஃபிக் ஆகிட்டாரு. உடனே சொன்னாங்க, என்னங்க இப்படி சொல்றீங்க, நீங்க என்னங்க முனாஃபிக் ஆகினீங்க? அவர் அவரையே சொல்லிக் கொள்றாரு, நான் முனாஃபிக் ஆகிட்டேன். நாஃபக ஹன்லலா, நாஃபக ஹன்லலா, ஹன்தலா முனாஃபிக் ஆகிட்டாரு, முனாஃபிக் ஆகிட்டாரு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், ஏங்க இப்படி சொல்றீங்க? இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உபதேசங்களை செய்யும் போது உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி பயந்து அச்சம் வருகிறது. ஆனால் வீட்டுக்கு வந்ததன் பின்னால் மனைவி பிள்ளைகள் என்று வரும்போது என் சிந்தனை குடும்பத்தின் பக்கம் திரும்புகிறது. அதே அச்சம் வீட்டுக்கு வந்ததன் பின்னால் இல்லாமல் போகி வருகிறது. அதனால அவங்க பாவம் செய்யல, தொழுகை உடல்ல, எல்லா அமலை செய்தாலும் சபையில் இருக்கும் பெருமானாருடைய மஜ்லிஸில் இருக்கும் அச்சம் வீட்டுக்கு போனதுக்கு அப்ப மாறி போகுதே. அப்ப நான் முனாஃபிக் தானே? அல்லாஹு அக்பர். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அதே பிரச்சனை எனக்கும் இருக்கிறது, வாங்க போகலாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கள்ட்ட. நேர போய் சொன்னாங்க, நேர போய் நின்றாங்க, நின்று சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாஃபக ஹன்தலா, ஹன்தலா முனாஃபிக் ஆயிட்டாரு என்றாங்க. என்ன செய்தி? இல்ல யா ரசூலல்லாஹ், உங்களோட சபையில நீங்க உபதேசம் பண்ணும் போது அச்சம் வருகிறது, வீட்டுக்கு போய் பார்த்தா உள்ள குட்டின்னு எங்க நினைவு மாறி போயிருக்கிறதே, என்ன செய்ய என்று கேட்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், முனாஃபிக்காகி விட்டார்கள் என்ற அர்த்தம் அல்ல. சொன்னாங்க, நீங்கள் சபையில் இருக்கும் போது இருக்கக்கூடிய அச்சம், அதே பயம், அதே அல்லாஹ்வுடைய அச்சம் உங்களுக்கு வீடு போனாலும் எங்கு போனாலும் இருந்தால் நீங்கள் படுக்கும் அறைக்கு வந்து மலக்குமார்கள் உங்களுடன் முசாஃபஹா செய்வார்கள். உங்களோட படுக்கை அறைக்கு யாரு வருவாங்க தெரியுமா? மலக்குகள் வந்து உங்களுடன் முசாஃபஹா செய்வார்கள்.
பயான கேட்கும் போது வார அச்சமும் வார பயமும் அமலுடைய நேரத்தில் உங்களுக்கு வந்தால், நான் இப்படி ஒன்று கேட்டேன் அதை செய்யணும், இப்படி ஒரு பாவத்தை பத்தி படிச்சேன் அதை விடணும், இப்படி ஒரு அமலை நான் அறிஞ்சேன் அதை நான் செய்யணும் என்ற அச்சம் எங்கு போனாலும் இருந்தால், எனக்கு அங்க போன எல்லா இடத்துக்கு போனாலும் அந்த பயம் எனக்கு இருக்கிறது என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் படுக்கை அறைக்கு உங்களை மலக்குகள் தேடி வந்து உங்களுக்கு முசாபஹா தருவாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால பாருங்க, அவங்களுக்கு மனசு இங்க இருந்த சபையில இருந்த அதே விடயம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் புள்ள குட்டிகளை கண்டத்தோட கொஞ்சம் மாறினதுக்கே அவங்க தான முனாஃபிக் என்று நினைச்சாங்களே, அதுதான் சஹாபிகள். அமலை போதாது என்று நினைத்தவர்கள் தான் சஹாபிகள். அதனாலதான் வரலாற்றில பார்க்கலாம், மக்காவுல தராவீஹ் தொழுதாங்க. யார காலத்துல? சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்துல. எவ்வளவு தொழுதாங்க? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாஅத்தாக தொழுவிக்க இல்ல, தனியத்தான் தொழுதாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சி காலத்துல தான் எல்லாரையும் எடுத்து ஒரே ஜமாஅத்துல எடுத்து தராவீஹ ஜமாஅத்துடன் தொழ வைத்தார்கள். 20 ரக்காத்துகளை தொழ வச்சாங்க. எப்படி தொழுதாங்க தெரியுமா? சஹாபிகள் 2 ரக்காத்து தொழுவாங்க, சலாம் கொடுப்பாங்க. அடுத்த 2 ரக்காத்து, 4 ரக்காத்துகள் முடிந்து விட்டது, சலாம் கொடுப்பாங்க. சலாம் கொடுத்ததன் பின்னால கஅபத்துல்லாவை 7 தடவை தவாஃப் செய்வாங்க. 7 தடவை கஅபத்துல்லாவை தவாஃப் செய்வாங்க. தவாஃப் செஞ்சதுக்கு அப்புறம் தவாஃபுடைய சுன்னத்து 2 ரக்காத்தை தொழுவாங்க. தொழுதால் ஒரு நாள் முடிந்து விட்டது. அடுத்த 4 ரக்காத்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முதலாவது 2 ரக்காத், அடுத்த 2 ரக்காத், 8 ரக்காத் ஆகிவிட்டது. இப்பொழுது கஅபத்துல்லாவை 7 தடவை தவாஃப் செய்வாங்க. செஞ்சு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? தவாஃபுடைய சுன்னத்தை தொழுவாங்க. அடுத்து 12ல, அடுத்து 16ல, அடுத்து 20ல என்று இப்படித்தான் தராவீஹ் தொழுதார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் பார்த்தாங்க, மக்கால் இருக்கிறவங்க 4 ரக்காத்து முடிச்சதுக்கு அப்புறம் தவாஃப் செய்யறாங்க, எங்களுக்கு மதீனால தவாஃப் செய்ய இயலவே, மதீனால கஅபத்துல்லா இல்லையே. அவங்க ஒரு தீர்ப்புக்கு வந்தாங்க. என்ன தெரியுமா? மக்காவிலே 20 ரக்காத்துகள், 4 ரக்காத்துகளுக்கு இடையில தவாஃப் நடைபெறுகிறது, இது எங்களுக்கு போதாது, எங்களுக்கு அந்த சான்ஸ் இல்ல, என்ன செய்யலாம்? மதீனாவுல 36 ரக்காத்து தொழுவிச்சாங்க. எத்தனை ரக்காத்து? 36 ரக்காத்து. இஸ்லாமிய வரலாற்றில், இஸ்லாமிய அறிஞர்களில் 20க்கு குறைவாக தொழுத பள்ளியும் இல்லை, 20க்கு குறைவாக பேசிய எந்த அறிஞரும் இல்லை. இஸ்லாமிய வரலாறு இதுதான். இப்ப பள்ளிகள்ல சில பள்ளிகள்ல நடக்கலாம், அது ஒரு பக்கம், அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். அதை பேசி நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கி கொள்ள தேவையில்லை. 20 ரக்காத்துகள் பள்ளி வாயில்களில் தொழப்படுகிறது என்றால் அந்த தொழுகையை ஆர்வமாக நிறைவேற்றியவர்கள் தான் சஹாபாக்கள். பள்ளி வாசல்களிலே வந்து யோசித்து பாருங்கள், 20 ரக்காத்துகளில் எத்தனை சுஜூதுகள் உங்களுக்கு கிடைக்கிறது? 40 சுஜூதுகள் கிடைக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இது போன்ற சந்தர்ப்பத்தை தருவது யோசிச்சு பாருங்க. சுபஹுக்கு முன்னால சுன்னத் இருக்கிறது, துஹருக்கு முன்னால முன்னால சுன்னத், பின்னால சுன்னத் இருக்கிறது, அசருக்கு முன்னால சுன்னத் இருக்கிறது, மகரிபுக்கு முன்னால ஒரு சின்ன சுன்னத் இருக்கிறது, முடியுமாக இருந்தால். மகரிபுக்கு பின்னால சுன்னத் இருக்கிறது, இஷாவுக்கு முன்னால் பின்னால் சுன்னத் இருக்கிறது. யோசித்து பாருங்கள், உங்களை சுன்னத்தான தொழுகைக்காக வேண்டி இப்படி உங்களுக்கு ஆர்வம் ஊட்டப்பட்டு அமல், எந்த அமலும் உலகத்தில் உங்களுக்கு சொல்லித்தரப்படல. சுன்னத்தான தொழுகைக்காக இவ்வளவு ஆர்வம் ஊட்டப்படக்கூடிய ஒரு அமல் தராவீஹுடைய தொழுகதா. அந்த பள்ளிக்கு வாங்க, வந்து உட்காருங்க, அல்லாஹ் விடத்துல கேளுங்க, யா அல்லாஹ், நான் பாவம் செய்திருக்கிறேன், பிழை செய்திருக்கிறேன். ஒரு நாள் ஒரு தராவீஹுடைய தொழுகையில இமாம் துஆ கேட்கும் போது, இங்கே இஸ்திக்பார் தௌபாக்கள் நடைபெறும் போது, ஒரு நாள் உங்கள் கண்ணீர் கண்களிலே இருந்து ஒரு துளி கண்ணீர் வந்தால் போதும், அல்லாஹ் அதை கபூல் செய்வான். புகாரில் ஒரு ஹதீஸ் வருது, தெரிந்தும் இருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம். ஒரு ஹதீஸ் வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முன்னால் இருந்த காலத்துல ஒரு மனிதர் இருந்தாராம், அவர் ஒரு பெரிய பாவியாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றா, பெரிய பாவி அவர்.
நிறைய பாவம் செஞ்சவர், சின்ன பாவம் இல்லை, நிறைய பாவம் அட்டூழியம் எல்லா பாவத்தையும் செஞ்சு முடிஞ்சு இந்த மனுஷன் என்ன செஞ்சாராம், கடைசியாக ஒரு நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு மாறணும் என்று பார்த்தா அதுக்குரிய சந்தர்ப்பம் இல்லை. தாடிகள் தலைமுடிகள் எல்லாம் பழுத்து விட்டது. அல்லாவுக்கு நிறைய மாறு செஞ்சுட்டோம் என்று அந்த மனுஷன் பயந்து பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டாராம். கூப்பிட்டு சொன்னாராம், பிள்ளைகளே, நான் ரொம்ப வயசாயிட்டேன், என்ன கடைசி கட்ட மாதிரி தெரியுது, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் மூத்தா போயிருவோம் மாதிரி தெரியுது, எனக்காக வேண்டி ஒரு வேலை நான் செய்வேன், சொல்லுவேன், நீங்க செய்வீங்களான்னு கேட்டாங்க. வாப்பா, நீங்க எந்த வசியத்தை சொன்னாலும் நாங்க செய்வோம் மாட்டாங்க. அப்படியா, நான் மூத்தா போனதுக்கு அப்புறம் என்ன உடனே கொண்டே கபூர்ல மட்டும் வச்சிடாதீங்க. நான் கபருக்குள்ள போய் சிக்கிட்டா அல்லாஹ் என்ன விட மாட்டான் இல்லையா? என்ன செய்ய, உங்களை என்ன செய்ய, ஒண்ணுமே செய்ய முடியாத இல்ல, என்ன துண்டு துண்டா வெட்டிருங்க. முதலாவது புகாரில துண்டு துண்டா வெட்டிருங்க, வெட்டி என்ன போய் பத்த வைங்க, நெருப்பு வைங்க. வாப்பா சொல்லி கொடுக்கிறாரு வசியத்து. நெருப்பு வச்சு சாம்பலாக்குங்க, சாம்பலாக்கி என்ன சாம்பலை கூட ஒரு இடத்துல அடக்கிறவானம், அதுவும் பிரச்சனை ஆயிடும், அது அல்லாஹ் பிடிச்சிருவான். சாம்பலை கூட ஒரு இடத்துல அடக்கிறவானம், நான் அவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேன், அதனால என்ன செய்ய, சாம்பலை எடுத்துட்டு போய் யாருடைய கையிலும் சிக்காம ஒரு துளி கூட சிக்க கூடாது, ஆகாயத்தை பார்த்து வானத்தை பார்த்து அப்படியே வீசி விட்டுருவோம். ஒரு துண்டு அல்லாஹ்வு கிடைக்க கூடாது, அவரோட நோக்கம். வாப்பா மௌத்து, பிள்ளைகள் எல்லாம் கண்ணீரை வடிச்சு, சரி வாப்பட வசியத்தை செய்யணுமே, அதே மாதிரி வாப்பாவை துண்டு துண்டா வெட்டி நெருப்பு. ரசூலுல்லாஹ் காலத்துல, அதுக்கு முன்னால் உள்ள காலத்தை நடந்தது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில ஹதீஸ் இருக்கிறது. அதே மாதிரி வெட்டி எரிச்சு சாம்பலாக்கி, சாம்பலை எடுத்துட்டு போய் உலகம் எல்லாம் எந்த பகுதிகள் எல்லாம் ஆகாயமாக தெரிகிறதோ எல்லா இடத்திலையும் வீசி விட்டாங்க, பார்த்தாங்க, ஒரு துளி இல்ல, ஒரு துளி கிடைக்கல. ஏன்னா அல்லாவுக்கு என்ன கஷ்டமா அவனை ஒன்று சேர்க்கிறது? ஏன்னா ஒன்றுமே இல்லாம இருந்து ஒன்ன மனுஷனாக்கின் அல்லாவுக்கு அவன் ஒன்று சேர்க்கிறது கஷ்டமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவனை அல்லாஹ் பர்ஸஹ்ல ஒன்று சேர்த்துட்டானாம். ஒன்று சேர்த்து, அடியானே என்ன வேலை பார்த்துட்டு வந்தடா நீ, என்ன ரப்பே, இல்ல நீ பாவம் செஞ்சதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கடைசி நேரத்துல துண்டு துண்டா வெட்டி உன்னை எரிச்சு சாம்பலாக்கி சாம்பலை கொண்டை வீச சொல்லியடா, ஏன் எப்படி செய்தாய், இதுக்கு பதில சொல்லு என்று சொன்னதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் அல்லாஹ்விடத்துல சொன்னானாம், யா அல்லாஹ், நான் உலகத்தில் அவ்வளோ காலம் பாவம் செஞ்சாலும் எனக்கு ஒரு நாள் ஒரு பயம் வந்தது, யா அல்லாஹ், நீ என்ன தண்டிச்சிருவியோ என்ற ஒரு பயம் உன் மேல வந்தது, அதனாலதான் இப்படி பண்ண சொன்னேன் என்று சொன்னதும் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் சொன்னானாம், அடியானே, உன் வாழ்க்கையில ஏண்ட மேல கொஞ்சம் உனக்கு பயம் வந்துச்சா இல்லையா, அந்த பயத்தினால் உன்னுடைய எல்லா பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன், நீ சொர்க்கம் நுழைவாயாக, நீ சொர்க்கம் போ. அல்லாஹு அக்பர். இதுதான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை பாருங்கள். ஒரு நாள் எனக்கு தெரியாது, இந்த ரமலானா சென்ற ரமலானா வரும் ரமலானா தெரியாது, அல்லாஹுவை அஞ்சி பயந்து ஒரு நாள் வெடித்த கண்ணீர், ரப்பே யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவாயாக என்று ஒரு மனிதன் வெடிக்கக்கூடிய கண்ணீர் இருக்கிறது, அது போதுங்க, நம்மள அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு அது போதுமானவன். அப்ப டெய்லி அழுது தொழுது துஆ கேட்கிறவங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சஹாபிகள்ல ஒருத்தர் இருந்தார், அவர் நல்ல காரி, அவரு அழகான கிராத், அவருடைய அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இருக்கிறல்ல ரலியல்லாஹு தஆலா, அவங்கள ஓத விட்டுட்டு ரசூலுல்லாஹ் கேட்டுக்கொண்டிருப்பாங்களா, எப்படி இருக்கும் அப்ப கிராத், எவ்வளவு பெரிய ஒரு சஹாபியாக இருப்பாரு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் நான் தஹஜ்ஜத்துடைய நேரத்துல, உமர் ரலியல்லாஹு தஆலா எல்லா வீட்டுக்கும் போவாங்க, தஹஜ்ஜத்துடைய நேரத்துல போய் பார்க்கறாங்க, ஒரு வீட்டில் கடுமையான அழுகை சத்தம், கடுமையான புலம்பல், அழுது பிறண்டு கத்திக் கொண்டிருக்கிறார்கள், உள்ளே ஒரு நீண்ட துஆ சென்று கொண்டிருக்கிறது. யாருடைய வீடு இது? அழும் சத்தம் கேட்கிறது, முனங்கல் சத்தம் கேட்கிறது, பிரார்த்திக்கும் சத்தம் கேட்கிறது, பெரும் ஒரு பாவி அழும் புலம்பல் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது, யாருடைய வீடு? போய் பார்த்தால் அந்த சஹாபி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு.
என்னங்க செய்றீங்க, ஏன் அழுகிறீங்க? தஹஜ்ஜத்துடைய நேரத்துல போய் பின்னால தட்டி கேட்டாங்க, என்னங்க செய்றீங்க? இல்ல, நான் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறேன், பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறேன். சஹாபிகள் அப்படித்தாங்க நினைச்சாங்க. உலகத்துல பாவம் செய்வதல்ல, மனிதனாக பிறந்ததையே பாரமாக நினைத்தார்கள் சஹாபிகள். அதனால உலகத்துல நாம் என்ன பாவங்கள் என்ன பிழைகள் செய்திருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கும் ஒரு சந்தர்ப்பம் இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் தந்திருக்கிறான். கஅப் இப்னு மாலிக் என்ற ஒரு சஹாபி இருந்தார். இவருக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குக்கு அழைப்பு கொடுத்தாங்க, வாங்க போலாம் வாங்க போலாம். இவர் சோம்பேறித்தனமாக நின்றுட்டாரு, சோம்பேறித்தனமாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, வாங்க. அவர் சோம்பேறித்தனமாக நின்று கொண்டார், வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை அழைத்துக் கொண்டு சென்றார்கள், தபூக்குக்கு போயிட்டாங்க. கஅப் இப்னு மாலிக் வரவில்லை ரலியல்லாஹு அன்ஹு. போனதுக்கு அப்புறம் இவருக்கு யோசனை வருது, அடே கூப்பிட்டது ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் நான் போயிருக்கணுமே, கூப்பிட்டது இஸ்லாமிய போர், நான் போயிருக்கணுமே. இதுல ஏதாவது ரசூலுல்லாஹ்வுக்கோ சஹாபிகளுக்கோ நடந்தா நான் போகாமல் இருக்கிறது தப்பு தானே. ரசூலுல்லாஹ் யுத்தத்தை முடிச்சிட்டு வாராங்க, வந்ததுக்கு அப்புறம் ஆனா இவர் போய் பொய் காரணம் சொல்லல, அதுதான் காரணம் இதுதான் காரணம் பொய் காரணம் சொல்லல. யார் ரசூலுல்லாஹ், நீங்க போனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப அழுதேன், யார் ரசூலுல்லாஹ் ரொம்ப அழுதேன். உங்களோட பேச்ச மீறி நின்றது ஒன்று, இரண்டாவது நான் சோம்பேறித்தனமாக நின்றது ஒன்று. எனக்கு மன்னிப்பு வேணும் யார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை மன்னிக்க அல்லாஹ் அனுமதி தர வேண்டும், அல்லாஹ் அனுமதி தரணும், அல்லாஹ்விடத்தில் இருந்து மன்னிப்பு வர வேண்டும். அதுவரை 50 இரவுகள், கிட்டத்தட்ட 50 இரவுகள் யாரும் இவரோட தொடர்புகள் வைக்க வேண்டாம் என்றார். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அந்த 50 இரவுகளும் நான் அழுத அழுகை, 50 இரவுகளும் நான் அழுத அழுகை, நான் ரொம்ப அழுதேன். 50வது இரவில் அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கிட்டான். கஅப் இப்னு மாலிக் அதோட இன்னும் 2 பேர்கள் பிந்திய யுத்தத்துக்கு செல்லாமல் பிந்தியவர்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் கபூல் செய்தான் என்று குர்ஆனுடைய வசனத்தை இறங்கினதுக்கு பின்னால திரும்ப அழுதாங்க. காபி திரும்ப அழுதாங்க. ஆரம்பத்திலே அழுகிறீங்க, திரும்பவும் அழுகிறீங்க. இல்ல, நான் வேண்டுமன் சோம்பேறித்தனமாக அல்லாஹ்ட கட்டளையை நிறைவேற்றாம நான் நின்றேன். அல்லாஹ் என்ன மன்னிச்சு அருள்மறை குர்ஆனில் என்னை மன்னித்ததாக வசனத்தை இறக்கிட்டானே ரப்பு. என்ன மன்னிச்சதாக, என்ன மன்னிச்சிருக்கலாமே, மன்னிச்சதாக வசனத்தை இறக்கிட்டானே, அது உலகமெல்லாம் போதுமே. அத அல்லாஹு அக்பர். மன்னிக்கிற ரப்பை பாருங்கள், மன்னிக்கிறவனை பாருங்க. அதனால உலகத்துல நாம் என்ன பாவம் செய்ய, நாம் மிம்பரில் இருக்கக்கூடிய நானும் நீங்களும் ஒன்றுதான், எல்லாம் ஒன்றுதான், எல்லாரும் ஒன்றுதான். பாவங்கள் எல்லாராலும் நடக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொன்னாங்க, எல்லா மனிதனும் தவறு இழைப்பவன், தவறு இழைப்பவர்களில் சிறந்தவன், அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கவன். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவிலே அமர்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இன்றைய நாள் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு கணிப்பீடை செய்யுங்கள். நான் இந்த 10 நாளும் இந்த 9 நாளும் நான் என்ன செய்தேன், குர்ஆனை எவ்வளவு ஓதினேன், தராவீஹ் எவ்வளவு தொழுதேன் என்பதை யோசித்து இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் எஞ்சி இருக்கக்கூடிய பகுதியில் பள்ளிவாசலிலே வந்து தராவீஹுகளை தொழுது அமல் இபாதத்துகளிலே ஈடுபட்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை நாடி மன்னிப்பை தேடி மன்னிப்பை பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருளட்டுமா. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா, நல்லவர்களாக சீதேவிகளாக முத்தகீன்களாக எங்களை ஆக்கி அருள்வாயா. ரஹ்மானே, உன்னிடத்தில் கெஞ்சி அழுது பிரார்த்தித்து இந்த ரமலானை அடையும் பாக்கியத்தை தருவாயாக என்று நாம் துஆ கேட்டோம். யா அல்லாஹ், எங்களுடைய துஆவை நீ கபூல் செய்து அந்த பாக்கியத்தை நாம் அடைந்து கொண்டோம் ரஹ்மானே. உன்னுடைய கிருபையினால் அதை அடைந்து கொண்டோம் ரஹ்மானே. இந்த ரமலானை வீணாக்கிய, ரமலானை நாசமாக்கிய, ரமலானை அழித்த, ரமலானில் அமல் செய்யாமல்
பாவத்திலே ஈடுபட்ட கெட்ட கூட்டத்தில் எங்களை ஆக்கிவிடாமல் பாதுகாத்தருள்வாயாக. இந்த ரமலானிலே அதிகமாக நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயா. ரஹ்மானே, ஜும்மாவுடைய நேரத்தில் உன்னிடத்திலே கையேந்தி கேட்கின்றோம். ரஹ்மானே, எங்கள் எல்லோருக்கும் நரக விடுதலையை தந்தருள்வாயா, நரக விடுதலையை தந்தருள்வாயா. சொர்க்கவாதிகளாக எங்களை ஆக்குவாயா. ரஹ்மானே, யா அல்லாஹ், துனியாவில் எங்களால் என்ன தவறுகள் பிழைகள் நடந்திருந்தாலும் அவைகள் அனைத்தையும் நீ மன்னித்தருள்வாயா. இந்த ரமலானை அடைந்தது போல இன்னும் பல ரமலானை அடைந்து நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயா. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் ஹல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.